பக்தி தமிழா நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும், எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத தான் நாம் இப்போ பார்க்குறோம். இந்த மாதம் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் 12ஆம் இடத்துல இருக்கார். ஆனால் அவர் வாங்கின நட்சத்திரம் பார்த்திங்கன்னா கிரகங்கள்லாம் நல்ல நிலைமையில் இருக்காங்க. 1, 10, 11, 12 இந்த இடங்களோடு தொடர்பு கொள்கிறாங்க. ஒன்றுக்கும் உங்களுக்கு விளக்கம் சொல்கிறதா இருந்தால், முதல்ல 10ஆம் இடம்னா இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் உங்களுடைய அந்தஸ்து, கௌரவம், புகழ், செல்வம், செல்வாக்கு ஏதோ ஒரு விதத்தில் கூடுவதற்கான வாய்ப்பு. இன்னொரு பக்கம் 11ஆம் இடம் உங்களுடைய விருப்பம், எண்ணம், ஆசை, அபிலாசை பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்பு. இன்னொரு பக்கம் 12ஆம் இடம்னா தேவையற்ற செலவினங்கள், விரயங்கள், நஷ்டங்கள், வைத்திய செலவுகள் அல்லது முதலீடு. இதுதான் இந்த மாதம் மெயினாக இருக்குது. இந்த மாதம் நிதி நிலைமை, ஃபினான்ஷியல் பொசிஷன் உங்களை பொறுத்த வரைக்கும் சுமார். இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணால் அந்த காரியங்கள் பெரிய லெவலில் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகுமான்னா கண்டிப்பாக இருக்குது. ஸோ நீங்கள் பெரிய லெவலில் என்னெல்லாம் முயற்சி பண்ணுறீங்களோ அந்த காரியங்கள் நல்லா இருக்கும். யாரை பெருசாக நம்பிட்டுருக்கீங்களோ அவங்க உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, ஹெல்ப் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது. உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை தீர்ப்பதற்கு இறைவன் யாரையாவது அனுப்புவதற்கான வாய்ப்பு. இது எல்லாமே இந்த மாதம் உண்டு. இந்த மாதம் வேலையின் நிமித்தமாக எதிர்பாராத பயணம் இருக்குது. வேலையின் நிமித்தமாக டிரான்ஸ்ஃபர் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாம் இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ யாரெல்லாம் வேலையில் இருக்கீங்க, ஜாபில் இருக்கீங்க, ப்ரொஃபஷனில் இருக்கீங்க, கரியரில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய வாய்ப்புகள் இதெல்லாம் எப்படி இருக்குன்னா இந்த மாதம் பரவாயில்ல. நான் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறேங்கிறவங்க தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். நான் வேறு கம்பெனி மாறணும், இருக்கிற கம்பெனிக்கு பேப்பர் போடணும், வேறு கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆக நினைக்கிறவங்க தாராளமாக மூவ் பண்ணுங்கள். ஸோ நான் இருக்கிற வேலையில் ப்ராஜெக்ட் மாறணும் அல்லது டீம் மாறணும் அல்லது சின்ன ஒரு ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் பாசிபிலிட்டிஸாக நிறையா இருக்குது உங்களுடைய கரியரில். ஸோ இந்த மாதத்தில் வீடு மாறணும், இடம் மாறணும் நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு மாற்றங்கள் நிறையவே இருக்குது. யாருமே ஐடியலாக இருப்பதற்கான சுச்சுவேஷன் இல்லை. ஏதாவது ஒரு ஜாப், வருமானம், சம்பாத்தியம் உங்களுக்கு இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நார்மலாக தான் இருக்குது. பிஸ்னஸில் யாரோடையாவது பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து தொழில் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், அல்லது அவருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய சூழ்நிலைகள், அல்லது பார்ட்னர் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலங்கள் இதெல்லாமே இந்த மாதம் இருக்குது. அதனால் பிஸ்னஸில் ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம். குறிப்பாக உங்களுடைய 6ஆம் இடத்துல சனி இருக்கார். யாருக்கெல்லாம் கிரானிக்காக டிசீஸ் இருக்கோ, நோய் இருக்கோ, நோயுடைய தன்மை அக்ரவேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அதனால் இந்த மாதம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம். ஏதாவது சர்ஜரி பண்ணணும்னா இந்த மாதம் பண்ணிடுங்க, போஸ்ட்போன் பண்ணாதீங்க. இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் உண்டு. ஸோ இந்த மாதத்தில் மேரிட் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் நார்மலாக இருக்குது. இது வரைக்கும் திருமணம் டிலே ஆனவங்களுக்கு அல்லது மறுக்கப்பட்டவங்களுக்கு, திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்பு, திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் உண்டு. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய லவ் பிரேக்கப் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ அஃபையர் இருந்தாலும் அதில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. இந்த மாதத்தில் நீங்கள் யூக வணிகங்கள் அத்தனையும் நார்மலாக இருக்குது. ஸோ பெருசாக ஷேரில், ரேஸில், லாட்ரியில், ஆன்லைன் பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்து பண்ணுங்கள். விட்டதை பிடிக்கணும்னு நினைக்காதீங்க. அதற்கான சூழ்நிலைகள் இந்த மாதம் சாதகமாக இல்லை. நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்கன்னா புகழ், அந்தஸ்து, வருமானங்கள் உங்களுக்கு கூடும். நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. அதே சமயத்தில் உங்களுடைய 8ஆம் இடத்தை சனி பார்க்குறது உங்களை பொறுத்த வரைக்கும் தேவையற்ற விஷயங்களில் தலையிடாதீங்க, யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. நான் முதல்ல சொன்னதான் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அடக்கி வாசிங்க. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய அந்தஸ்து, புகழ் கூடும், முதல்ல சொன்னது மாதிரி. ஸோ அது மட்டும் இல்லை, கவர்மெண்ட்டால் நன்மைகள் உண்டு. இன்னொரு பக்கம் பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு. உங்களுடைய பெண் நண்பர்களால் உங்களுக்கு தேவையற்ற செலவினங்கள், பிரச்சனைகள் அல்லது மனைவிக்கு வைத்திய செலவுகள் இதெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய எஜுகேஷன் நல்லா இருக்குது, அண்டர் எஜுகேஷன். யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு, ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருந்தீங்களோ
கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் ஆஞ்சநேயரை நல்லா வழிபாடு பண்ணுங்கள். பைரவருடைய தரிசனம் ரொம்ப முக்கியம். எல்லாவற்றுக்கும் மேலாக சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய அம்பாளுடைய வழிபாடு உடல் ஆரோக்கியம் நன்கு அமையும். நன்றி, வணக்கம்.